1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நித்திய மகிமைக்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்களில் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறத நம்மளால தவிர்க்க முடியாது. பாருங்க, அதுதான் உலகம். நம்ம வாழ்கிறது ஒரு விழுந்து போன உலகத்துல வாழ்கிறோம். நம்மை சுற்றிலும் எதிர்ப்பின் சக்திகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிசாசானுடைய கிரியைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதன் மத்தியில தான் நம்ம வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஒரு காரியத்தை செயல்படுத்தலாம் ஒரு முயற்சியில ஈடுபடும் போது நம்மை சுற்றிலும் ஒரு எதிராளி உட்கார்ந்துட்டே இருக்கிறான். கட்சிக்கிற சிங்கம் போல வந்து நின்றுவான். அவன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கதான் செய்வான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை கல்வாரி சிலுவையிலே இயேசு பேரலைஸ் பண்ணிவிட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சூழல் வழியாக ஒரு தேவ பிள்ளை கடந்து போகும்போது பாடுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அதெல்லாம் மறுக்கவில்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாட்சி பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாயையாவது தகப்பனையாவது மனைவியையாவது நிலபுலங்களையாவது விட்டவன் எவனோ இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவான் சொல்லியிருக்குது இல்லையா? என் நாமத்தின் நிமித்தம். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் பாடுகள். ஆனா அந்த பாடுகள் சாகர வரைக்கும் கிடையாது. எல்லா நேரத்திலும் நான் பாடுகள் வழியா தான் கடந்து போவேன் அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை நினைத்தா அது முற்றிலும் தவறான மனப்பான்மை என்றே நான் சொல்லுகிறேன். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:10. கொஞ்ச காலம், சாகும் வரையும் கிடையாது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. இந்த பாடுகள் வழியாய் கடந்து போகிற காலகட்டத்திலேயே 4 காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிச்சோம் இல்லையா? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அப்புறம் நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துதல் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்குதா இல்லையா? இருக்குது சார். அப்படியே சீர்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் சொல்ல முடியாது, பலப்படுத்திட்டே இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நிலை நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குதா இல்லையா? இருக்குது சார், இருக்க வேண்டும்.